வணக்கம். நான் தமிழ்ச்செல்வன். ஒரு வணிகத்தின் நோக்கம் லாபம் ஈட்டுவது மட்டுமல்ல என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஆமாம். நவீன வணிகத்தின் தந்தை, அதாவது த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் என்று அழைக்கப்படுகின்ற பீட்டர் ட்ரக்கர், ஒரு வணிகத்தின் உண்மையான நோக்கம் வாடிக்கையாளரை உருவாக்குவதே என்று கூறுகிறார். வணிகத்தின் நோக்கம் வெறும் லாபம் மட்டுமல்ல என்கிறார். நீங்கள் வாடிக்கையாளரை நன்கு உணர்ந்து அவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்தால், அவர்கள் மதிக்கும் கொண்டாடும் ஒரு பொருளை உருவாக்கினால், அவர்களை உங்கள் சேவைகள் மூலம் திருப்திப்படுத்தினால் உங்கள் வணிகம் லாபகரமாக வளரும் என்று நாம் ட்ரக்கர் ஆன் மார்க்கெட்டிங் என்ற புத்தகத்தில் இருந்து சந்தைப்படுத்துதல் தொடர்பான சில முக்கியமான கருத்துக்களை இங்கே பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் வில்லியம் ஏ கோஹன். இந்த காணொளியில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போவது: 1. வணிகத்தின் உண்மையான நோக்கம் என்ன? 2. சந்தைப்படுத்துதல், அதாவது மார்க்கெட்டிங் மற்றும் விற்பனை செய்தல், சேல்ஸ் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? 3. வணிக வளர்ச்சிக்கு நீங்கள் கேட்க வேண்டிய 5 முக்கிய கேள்விகள் என்ன? 4. 8 தலைமைத்துவ, அதாவது லீடர்ஷிப் பிரின்சிபல்ஸ், கொள்கைகள் அல்லது பண்புகள் என்னென்ன என்பதுதான். இப்போது வணிகத்தின் முக்கியமான நோக்கம் என்ன என்பதை பார்ப்போம். பீட்டர் ட்ரக்கர் கூறியபடி வணிகத்தில் ஒரே ஒரு முக்கிய புள்ளிதான். அவர் வாடிக்கையாளர். அவர்தான் லாப மையமும், அதாவது ப்ராஃபிட் சென்டரும் கூட. வாடிக்கையாளர் இல்லை என்றால் வணிகமே இல்லை. மார்க்கெட்டிங்கின் தந்தை பிலிப் காட்லர் கூறியபடி, மார்க்கெட்டிங் என்பது வாடிக்கையாளர்களை பெறுவது, அவர்களை தக்க வைத்துக் கொள்வது மற்றும் மேலும் பல புதிய வாடிக்கையாளர்களை பெறுவது, அவர்களை விரிவாக்கம் செய்வது. வள்ளுவரும் இதே கருத்தைத்தான் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்ற குறளில் கூறுகிறார். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். வாடிக்கையாளர் சேவையில் முதன்மையான நிறுவனத்திற்கு ஒரு உதாரணம் வேண்டுமென்றால் அது அமேசான் தான். அமேசானின் நிறுவனர் ஜெஃப் பெசாஸ் வணிகத்தில் மிக முக்கியமான ஒரே விஷயம் வாடிக்கையாளர்களை பற்றி தொடர்ந்து சிந்தித்து கவனம் செலுத்துவது என்று கூறுகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்: வணிகத்தின் நோக்கம் என்பது வாடிக்கையாளர்களை உருவாக்கி அவர்களை தக்க வைத்துக் கொண்டு மேலும் அவர்களை விரிவாக்குவதுதான். 2வது, அதாவது அடுத்து, சந்தைப்படுத்துதல், மார்க்கெட்டிங் மற்றும் விற்பனை செய்தல், செல்லிங் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை பார்ப்போம். விற்பனை, சேல்ஸ் என்பது நிறுவனத்தின் தேவைகள் மற்றும் பொருட்களை பணமாக மாற்றுவது. மார்க்கெட்டிங் என்பது வாடிக்கையாளர்களின் தேவைகளை புரிந்து அவர்களை திருப்திப்படுத்துவது. மார்க்கெட்டிங்கின் தந்தை பிலிப் காட்லர் கூறியபடி, விற்பனை, அதாவது சேல்ஸ் என்பது உங்களிடம் உள்ளதை, உங்களிடம் உள்ள பொருளை வாடிக்கையாளரை வலுக்கட்டாயமாக வாங்கச் செய்வது. மார்க்கெட்டிங், அதாவது சந்தைப்படுத்துதல் என்பது வாடிக்கையாளர் ஏற்கனவே தேடிக்கொண்டிருப்பதை அவர்களுக்கு வழங்குவது. ஜெர்மனியில் பிறந்த அமெரிக்க பொருளாதார நிபுணர் மற்றும் ஹார்வர்ட் வணிகவியல் பள்ளியில் பேராசிரியராக இருந்த தியோடர் லெவிட் அவரது பிரபலமான கட்டுரை மார்க்கெட்டிங் மயோப்பியாவில் கீழ்கண்டவாறு கூறியுள்ளார்: விற்பனை என்பது வாடிக்கையாளரை நிறுவனத்தின் தயாரிப்புகளை வாங்கும்படி தூண்டுவது. மார்க்கெட்டிங் என்பது வாடிக்கையாளரின் தேவைகளை புரிந்து கொண்டு நிறுவனத்தை அதற்கேற்ப பொருட்களை தயாரிக்க தூண்டுவது. ஒரு உதாரணம் பார்க்க வேண்டும் என்றால் நெட்ஃபிளிக்ஸ் வெர்சஸ் பிளாக்பஸ்டர் டிவிடி விற்பனையில் கவனம் செலுத்தியது. ஆனால் நெட்ஃபிளிக்ஸ் வாடிக்கையாளர்களின் தேவைக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொண்டது. ஸ்ட்ரீமிங் பிறந்தது. அதன் விளைவு பிளாக்பஸ்டர் மறைந்தது. பிளாக்பஸ்டர் என்பது அமெரிக்காவில் இருந்த ஒரு டிவிடி கம்பெனி. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்: வாடிக்கையாளர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையானதை வழங்க வேண்டும். மேலும் வணிகத்தில் நாம் முன்னணியில் இருக்க விரும்பினால் தொடர்ந்து புதுமைகள், அதாவது இன்னோவேஷன் கொண்டு வர வேண்டும். 3வது, வணிக வளர்ச்சிக்கு
நீங்கள் கேட்க வேண்டிய 5 முக்கிய கேள்விகள் என்னென்ன? பீட்டர் ட்ரக்கரின் 5 முக்கியமான அந்த கேள்விகளுக்கு இப்பொழுது வருவோம். 1. நம் நிறுவனத்தின் நோக்கம் என்ன? வாட் இஸ் அவர் மிஷன்? 2. நம் வாடிக்கையாளர் யார்? ஹூ இஸ் அவர் கஸ்டமர்? 3. நம் வாடிக்கையாளர்கள் எதை மதிக்கிறார்கள்? வாட் டஸ் அவர் கஸ்டமர் வேல்யூ? 4. நம் வணிகத்தால் என்ன விளைவுகள் எதிர்பார்க்கிறோம்? வாட் ஆர் அவர் ரிசல்ட்ஸ்? 5. நம் திட்டம் என்ன? வாட் இஸ் அவர் பிளான்? மேற் சொன்ன 5 கேள்விகளை வைத்து ஒரு உதாரணம் பார்ப்போம். இது ஒரு இமேஜினரி எக்ஸாம்பிள். ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் ஸ்டார்ட் அப், சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு பேக்கேஜிங் தொடக்க நிறுவனம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் என்ன கேள்விகள் கேட்க வேண்டும்? நம் நிறுவனத்தின் நோக்கம் என்ன? பிளாஸ்டிக் கழிவுகளை குறைத்தல். நம் வாடிக்கையாளர் யார்? சுற்றுச்சூழல் நண்பர்கள். நம் வாடிக்கையாளர்கள் எதை மதிக்கிறார்கள்? குறைந்த செலவில் இயற்கை நட்பு பொருட்களை மதிக்கிறார்கள். நம் வணிகத்தால் என்ன விளைவுகளை நாம் எதிர்பார்க்கிறோம்? சுற்றுச்சூழலுக்கு நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். 5. நம் திட்டம் என்ன? தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் தொழில் வளர்த்தல், நம்மளுடைய பிசினஸை வளர்த்தல், growth of our business. இது ஒரு உதாரணம் தான், இமேஜினரி எக்ஸாம்பிள். இந்த 5 கேள்விகளும் நாம் ஆழமாக சிந்தித்து பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, இந்த 5 கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைத்தால் உங்கள் வணிகம் உறுதியாக வளரும். 4வது, தலைமைத்துவத்தின் 8 முக்கிய கொள்கைகளை பார்ப்போம். ட்ரக்கர் ஆன் மார்க்கெட்டிங் நூலின் ஆசிரியர் வில்லியம் ஏ கோஹன் 200க்கும் மேற்பட்ட 200+ தலைமைத்துவ லீடர்ஷிப் நிபுணர்களை ஆய்வு செய்தார். தலைமைத்துவம், அதாவது லீடர்ஷிப் 8 கொள்கைகளில் அடங்கி இருப்பதை அவர் கண்டுபிடித்தார். கிட்டத்தட்ட 7000 வருட வரலாறை அவர் படித்தார், ஆராய்ச்சி செய்தார். அந்த 8 முக்கிய தலைமைத்துவ, அதாவது லீடர்ஷிப் பிரின்சிபல்ஸ், கொள்கைகள் என்ன? 1. நேர்மையானவராக இருங்கள், மெயின்டைன் அப்சல்யூட் இன்டெகிரிட்டி. 2. உங்கள் துறையில் நிபுணராக இருங்கள், நோ யுவர் ஸ்டஃப். 3. உங்கள் வேலை சார்ந்த எதிர்பார்ப்புகளை பணியாளர்களுக்கும் பொருட்கள் வழங்குபவர்களுக்கும், அதாவது வெண்டார்ஸ், விளக்கி கூறுங்கள், டெக்ளேர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். 4. உங்கள் பணியில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள், ஷோ அன்காமன் கமிட்மெண்ட். 5. நல்லவையே நடக்கும் என்று நம்புங்கள், எக்ஸ்பெக்ட் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். 6. உங்கள் ஊழியர்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், டேக் கேர் ஆஃப் யுவர் பீப்புள். 7. தன்னலத்தை விட கடமைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், புட் டியூட்டி பிஃபோர் செல்ஃப். 8. செயல் வீரராய் இருங்கள், கெட் அவுட் இன் த ஃப்ரண்ட். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, தலைமைத்துவம், லீடர்ஷிப் என்பது உங்களது செயல்களில் இருக்க வேண்டும், வெறும் பதவிகளில், அந்த பதவி தரும் பெயர்களில் அல்ல. முக்கியமான கருத்துக்களை நாம் மீண்டும் இப்பொழுது பார்ப்போம். 1. வணிகத்தின் நோக்கம் வாடிக்கையாளரை உருவாக்குவது. 2. மார்க்கெட்டிங், சந்தைப்படுத்துதல் என்பது வாடிக்கையாளர் தேவைகளை புரிந்து அவர்களை திருப்திப்படுத்துவது. 3. ட்ரக்கரின் 5 கேள்விகள் வணிக வளர்ச்சிக்கு முக்கியம். 4. 8 தலைமைத்துவ கொள்கைகள் வணிக வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த காணொளி பற்றி உங்கள் பார்வைகளை, கருத்துக்களை கீழே பகிருங்கள். காணொளி பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். நாம் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.